Hi students, welcome to our channel. Let's learn daily. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard physicsல first volumeல first lessonல dimensional analysis அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் பார்ப்பீங்க. இதுல நிறைய physical quantities-க்கு dimensional formula அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வாங்க இந்த வீடியோல நம்ம dimensional analysisனா என்ன, dimensional formulaனா என்ன, அதை எப்படி ஒரு physical quantity கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சோ வாங்க டாபிக் குள்ள போலாம். சோ இப்பதான் first time நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So let's go into the topic. So dimensional formula. சரியா? நம்ம பிசிக்ஸ் படிக்கும் போது we'll see a lot of physical quantities. நிறைய quantities படிப்போம். length, mass, area, speed, stress, strain அப்படின்னு சொல்லி நிறைய quantities படிப்போம். எல்லா குவான்டிட்டிஸையுமே என்னால அதோட பேஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எம், எல், டி. சரியா? சோ மாஸ், லென்த், டைம் எல்லாத்தையுமே என்னால இந்த மூணு பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வித் தயர் பவர்ஸ். சோ எல்லாத்துக்குமே பவர்ஸ்ல ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்படி எழுதுறதுதான் we are going to call it as dimensional formula. இதுதான் dimensional formula சொல்லுவாங்க. சரியா? அப்ப எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸையுமே அதோட பேஸ் குவான்டிட்டிஸ் இந்த பேசிக் மூணு குவான்டிட்டிஸ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண போறதுதான் dimensional formula with their பவர்ஸ். கண்டிப்பா அதுக்கு பவர்ஸ் இருக்கும். அது பவர்ஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு முக்கியமானது டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரைட் வித் இன் ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதுனாதான் அது டைமென்ஷனல் ஃபார்முலா ஏத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆன்சர் தப்பு. கண்டிப்பா ஸ்கொயர் பிராக்கெட் நீங்க டிரா பண்ணணும். சரியா? வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் MLT அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அந்த பிசிக்கல் குவான்டிட்டில கிலோகிராம் அப்படின்னு சொல்லி யூனிட் இருந்துச்சு, வெயிட் இருந்துச்சுன்னா நான் எம்னு சொல்லி போடுவேன். சப்போஸ் அந்த கிலோகிராம் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், எம்னு போடுவேன். சப்போஸ் அந்த கிலோகிராம் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பவர்ல 2 ஆட் பண்ணும். சரியா? இதுதான் வேல்யூ. The next one length, மீட்டர். இது யூனிட் இருந்துச்சுன்னா மீட்டர் இஸ் யூனிட் ஆஃப் லென்த். அப்ப லென்த்துக்கு எல்என் சிம்பிள் போடுவேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் இருந்துச்சுன்னா எல்என் போடுவேன். இஃப் இட் இஸ் மீட்டர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் போடுவேன். இஃப் இட் இஸ் மீட்டர் கியூப் எல் கியூப்னு போடுவேன். தென் லாஸ்ட் ஒன் இஸ் டைம். ஸோ டைம் எல்லாம் யூனிட் கொடுப்பாங்க, செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட்ஸ் ஏதாவது யூனிட் இருந்துச்சுன்னா ஐம் கோயிங் டு புட் த சிம்பிள் டி. சப்போஸ் இதுல எல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா டி ஸ்கொயர்னு போடுவேன். சரியா? இவ்வளவுதான். இதுதான். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா. ஏரியா ஃபார்முலா என்னது? லென்த் இன்டு பிரெத். ஸோ லென்த் எதுல சொல்லுவோம்? மீட்டர். பிரெத்தையுமே எதுல போடுவோம்? மீட்டர். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன? டைமென்ஷனல் ஃபார்முலா ரெண்டுமே லென்த்தோட யூனிட் தான். அப்ப எல் ஸ்கொயர். ஏன்னா ஏரியாக்கு நம்ம ஆக்சுவல் யூனிட் என்ன போடுவோம்? மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஸோ மீட்டருக்கு எல், எல்லுக்கு ஸ்கொயர். இவ்வளவுதான். சரியா? சப்போஸ் இஃப் ஐம் கோயிங் டு கிவ் தி வேல்யூ வால்யூம். வால்யூம்னா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். உங்க புக்ல இத ஏரியா இன்ட்டு ஹெச்ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும் வால்யூம்னா மீட்டர் கியூப். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கும், மீட்டர் இருக்கும். அப்ப என்ன வந்துடும்? டைரக்டா எல் கியூப். சரியா? வாங்க இன்னும் கொஞ்சம் வேற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The next one is density. டென்சிட்டினா என்னது? டென்சிட்டி டெஃபினிஷன் என்னது? மாஸ் பை வால்யூம். சோ மாஸ்க்கு என்ன யூனிட் போடுவோம்? கிலோகிராம். வால்யூம்க்கு என்ன போடுவோம்? மீட்டர் கியூப். எங்க சேர்த்து எழுதுனா என்ன வரும்? டைமென்ஷனல் ஃபார்முலா. இதுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் இருக்கோ இல்லையோ யூ ஹேவ் டு ரைட் ஃபர்ஸ்ட் MLT. MLT எழுதிக்கோங்க. எழுதிட்டு 0 போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கிலோகிராம் 1, மீட்டர் கியூப். சரியா? M பவர் 3 இருக்கு, பட் இது கீழே இருக்கு. ஸோ டினாமினேட்டர் மேல கொண்டு வந்தா எனக்கு என்ன வரும்? மைனஸ். டீக்கு நமக்கு யூனிட்டே இல்ல, என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாம். ஸோ எனிதிங் டு தி பவர் 0 இஸ் 1. இத இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? M எல் பவர் -3 ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட வேல்யூ 1ன்னு மாறி. சரியா? M பவர் 0னால ஒரு வேல்யூ 1, L பவர் 0னால ஒரு வேல்யூ 1, T பவர் 0னால ஒரு வேல்யூ 1. நீங்க இது எழுதினாலும் தப்பு கிடையாது, எழுதாம இப்படி ஷார்ட்டா நிப்பாட்டினாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சரியா? வாங்க இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குரிய டிஸ்டன்ஸோட வேல்யூ. சோ இட் வில் பி மெஷர்ட் இன் மீட்டர். டைமுக்கு என்னது? செகண்ட்ஸ். அப்ப என்ன எழுதிடலாம்? எல் டி -1. ஏன்னா எஸ் கீழ மேல போகும்போது -1 வரும். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்ன? வெலாசிட்டி பை டைம்.
எல்லாத்தையுமே உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த யூனிட்ஸை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலா நம்ம என்ன யூனிட் போடுவோம், இங்க ஆல்ரெடி மீட்டர் per செகண்ட் இருக்கு, இங்க ஒரு செகண்ட் இருக்கும். அப்ப என்ன வரும், மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். சரியா? அப்ப பாருங்க, மீட்டருக்கு எல், செகண்டுக்கு டி போட்டேன், 2 இருக்கு. இந்த 2 என்ன பண்ணும், டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ மேல வந்தா -2. அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மொமெண்டம். ஸோ மொமெண்டம் என்னது, சிம்பிள் என்ன போடுவோம், P ஈக்குவல் டு எம் வி. சரியா? ஸோ எம்க்கு என்ன போடுவோம், கிலோகிராம், விக்கு என்ன போடுவோம், மீட்டர் per செகண்ட். வாங்க சேர்த்து எழுதலாமா, எம், மீட்டருக்கு எல், டைமுக்கு டி, இது கீழே இருந்து மேல என்ன பண்ணணும், -1. இவ்வளவுதான். சரியா? வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் என்ன படிப்போம், F ஈக்குவல் டு எம் ஏ. சரியா? ஸோ எம்னா என்னது, மாஸ், மாஸுக்கு என்ன போடுவோம், கிலோகிராம். ஏக்கு என்னது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ஏக்கு என்ன தெரியும், மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு. வாங்க இப்ப இதுக்கு எழுதுவோமா, கிலோகிராமுக்கு எம் போடுவேன், மீட்டருக்கு எல், செகண்டுக்கு என்ன போடுவோம், டி, இது ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ 2 which will be in denominator. ஸோ மேல கொண்டு வந்தா -2. ஸோ இது என்னது, ஃபோர்ஸோட வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒர்க். ஸோ ஒர்க்னா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். எனக்கு ஃபோர்ஸுக்கு இப்ப என்னன்னு தெரியும், நான் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டேன், எம் எல் டி -2. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலனா அகைன் F ஈக்குவல் டு எம்ஏ கண்டுபிடிச்சு அதை வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். சரியா? அகைன் இந்த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் ஆனது இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல தான் சொல்ல போறோம். அப்ப என்ன வரும், இங்க ஒரு எல் டேர்ம் மட்டும் வரும். சோ இங்கிட்ட இருக்க பவர் சேம் பேஸா இருந்துச்சுன்னா பவர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வந்துடும், எம் எல் ஸ்கொயர் டி -2. சரியா? இது என்னது, ஒர்க். அங்க இதே மாதிரி இன்னொன்று பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர். பவர்னா என்னது, ஒர்க் டிவைடட் பை டைம். சரியா? அப்ப எனக்கு ஒர்க் தெரியும். சப்போஸ் எக்ஸாம்ல பவர்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கு என்னன்னு தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஒர்க்கு தெரியணும்னா நமக்கு ஃபோர்ஸுக்கு என்னன்னு தெரியணும், ஃபோர்ஸ் தெரியணும்னா எனக்கு ஆக்சலேஷனுக்கு என்னன்னு தெரியும். அப்ப எல்லா ஸ்டெப்ஸும் ஒன்னா படிச்சுட்டு வந்தீங்க, எல்லா டெஃபினேஷனும் படிச்சு அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு மார்க்அப் ஆயிடுச்சு, தரவு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால ஈஸியா எது கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ ஒர்க் நமக்கு என்ன இருக்கு, எம் எல் ஸ்கொயர் டி -2 டிவைடட் பை டைமுக்கு என்னது, மறுபடியும் ஒரு டி தான் போட போறேன். ஸோ டினாமினேட்டர் மேல கொண்டு என்ன வரும், எம் எல் ஸ்கொயர் டி -3. சரியா? சோ இது மாதிரி ஈஸியா உங்களால ஃபார்முலாஸ்க்கு நீங்களே டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியும். இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்களாவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா மனப்பாடம் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களாவே டைமென்ஷனல் ஃபார்முலா சால்வ் பண்ணிடலாம் கண்டுபிடிச்சு. சோ இவ்வளவு நேரம் எப்படி செய்யணும், எந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். சோ இதை வச்சு நீங்களாவே இம்பல்ஸ் அண்ட் ப்ரெஷர் இது ரெண்டுக்கும் சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணிருங்க. சரியா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.